11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த செகண்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இல்லை என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நடக்கலை அப்படின்னம்னாலும் 100% உங்களுக்கு போதுமான ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் பேட்டர்ன் படி நமக்கு எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா இல்லை நமக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் தான், இந்த வருஷம் நடந்தது தான். ஆனாலும் இதில் இருக்கக்கூடியதில் அந்த புக்கின் சைட்லேருந்து ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. அது எதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கபாடபுரங்களை காப்பு கொண்ட பின்னும் இது புக் பேக்கு. 5 வேளாண்மை மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? மசானப்பு புக்கோகா. இது பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ பப்ளிக்கில் மசானப்பு புக்கோகா அவர்களுடைய 5 விவசாய மந்திரங்கள் யாவை அப்படிங்கிறது 4 மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. அதனால் அந்த ஒரு கேள்வி நல்லா தரவு பண்ணிக்கங்க. அதாவது புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு புக்கின் சைட்லேருந்து நமக்கு கேள்வி 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க்லேருந்து 1 இல்லை 2 கேள்வி நமக்கு புக்குக்குள்ளேருந்து தான் கேட்பாங்க, புக் பேக் இல்லாமல். புரியுங்களா? அடுத்தது காவடி சிந்துக்க தந்தை புக் பேக்கு. ஒட்டு போட்ட ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றே தான். இதில் இருக்கக்கூடியது ஓமை, இதுவும் புக் பேக்கு. நிறையொன்று ஆசிரியத்தலை எனப்படுவது. நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை அப்படிங்கிறது மாமுன்னேர் விளம் முன்னிறை அப்படிங்கிறது வரும். அப்போ நிறையொன்று ஆசிரியத்தலை அப்படிங்கிறது விளம் முன்னிறை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக் கிடையாது, புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. மகிழ்ச்சியில் மகிழ்ந்துரும்போது டேஸ் நினை, மறதியால் கெட்டவர்களை நினை. இது பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் தான். கட்டிடக்கலை என்பது உறைந்து போன இசை என்றவர் யார் அப்படிங்கிறதாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியா சூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார் அப்படிங்கிறது இது ஏற்கனவே நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது சுந்தர ராமசாமி அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். அடுத்தது கோவம் குயிலும் கரையோகம் காவும், இது புக் பேக்கு. அடுத்தது கலைச்சொல் ஒன்று கேட்குறாங்க நமக்கு. எப்பயுமே நம்ம கலைச்சொல் எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. மொத்தம் அடுத்து 13ஆம் நம்பரில் கேட்டிருக்காங்க இல்லையா? திருகு முருகு என்பது டேஸ், அதாவது தண்டை, காளாளி, சிலம்பு, பாடகம். இது எல்லாமே நமக்கு கொடுக்குறது. காலுக்கு கீழே திருகு முருகு என்னடி சிங்கின் கேள்வி கேட்பாரு. அதுக்கு தண்டை அப்படிங்கிறது சரியான விடை எழுதியிருக்கணும். இதெல்லாம் நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடியது. பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் 100% புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே. இதுலையும் இந்த 14ஆம் நம்பர் அகநானூற்றினுடைய பிரிவுகளை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயே கேட்டிருந்தாங்க. களிற்றியானை நினை, மணிமடை பவளம், நித்தில கோவை அப்படிங்கிறத அதை ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து உரைநடை பகுதியில் மதிப்பு கூட்டு பொருள்கள் என்றால் என்ன? ஒன்றுன்னு புக்கு இன்சைடு கேட்பாங்கன்னு சொன்னேன், அதே மாதிரியே கேட்டிருக்காங்க. அகநானூறினுடைய பிரிவுகள், அடுத்து மதிப்பு கூட்டு பொருள்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது இதுவும் ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது. இந்த கொஸ்டின் பேப்பர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த வருஷம் நடந்த கொஸ்டின். ரொம்ப அருமையாக கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் மெட்டீரியல் கொடுத்தீங்களே, என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு 100% போதும். நீங்கள் எழுத வேண்டிய எல்லா மொழித்திறன் பயிற்சியுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். நான் வரிசையாக உங்களுக்கு அலைன் பண்ணியே கொடுத்துருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் என்னுயிர் தமிழன்பெண் என்னும் தலைப்பில் நிவிர் கொண்டுள்ள இயல் 1 விரும்பியதை அடைவது எப்படி? குறள் வழி நிபக. ஏன்னா திருக்குறள் கேள்வி நமக்கு கேட்கணும் அப்படிங்கிறது மதுரை ஹைகோர்ட்லேயே நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. லாஸ்ட்டு ஒரு 30 டேஸ்க்கு முன்னால் ஒரு நியூஸே பத்திரிகையில் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள் நெடுவினாக்கள், திருக்குறள் வினாக்கள், நெடுவினான்னு சொல்ல திருக்குறள் வினாக்கள் பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வாக இருந்தாலும் மற்ற தேர்வுகளிலும் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும்னு அது கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் பப்ளிக்லேயும் உங்களுக்கு திருக்குறள் நெடுவினா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருக்குறள் நெடுவினா என்ன படிக்க, எது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அடுத்து மேகத்திடம் கூதுவது போல தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது அப்படிங்கிறது நமக்கு அகநானூறு படத்தில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன், இடம் சுட்டி பொருள் விளக்கம். அதுமாதிரி வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி இயல் 2 சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் இந்த வருஷம் பப்ளிக்கில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்லா தரவு பண்ணிக்கங்க, எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கங்க. அடுத்து பிரஸ்கோ ஓவியம், கற்றளி கோவில், தாமசிகம் என்றால் என்ன? இந்த 4 மட்டும் படித்தா போதுமா பப்ளிக்கு அப்படின்னம்னா கண்டிப்பாக இது 4மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது போக நீங்கள் என்ன அப்படின்னம்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய என்னுயிர் தமிழன்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று 31ல் கேட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து ஆக்சுவலாக உரைநடை 4 மார்க் கொஸ்டின். இதில் வந்து நமக்கு செயலில் கேட்டிருக்காங்க. அதை ஒன்று படிச்சுருந்தீங்க அப்படின்னம்னா போதும். அடுத்து 5ஆவதாக நீங்கள் 6ஆவதாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா இயல் 5ல் ஜீவா அவர்களுடைய பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி குறிப்பிடுவேன், அது ஒன்று படிச்சுக்கோங்க. 39க்கு இந்த 2 அணி மட்டுமே போதும். இதில் கேட்டிருக்க இது கிடையாது. இலைதாக முள்மரம் கொள்க கலையினொரு கைகொள்ளும் காலத்தை இடத்தை, இது வந்து பெரிதுமொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. இது தேவையில்லை. நீங்கள் வேற்றுமை அணியும் சொற்பொருள் பின்வரு நிலை அணி உருவக அணி இது 3 படிச்சுக்கோங்க. 40ஆம் நம்பருக்கு முல்லை திணை பாடான் திணை இது 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஆனால் 500 சுட்டும்
திணையினுடைய முதல் கரு உரிப்பொருள்னு நம்ம கேள்வி கேட்பாங்க. இதே முல்லை திணையவே அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து 41ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு ஒன்று இது அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம், இந்த ஒரு பயிற்சி. அப்படி இல்லைனா பேஜ் நம்பர் 143 இருக்கக்கூடிய பயிற்சியும் பேஜ் நம்பர் 197 இருக்கக்கூடிய பயிற்சியும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142 ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 4 மார்க் கொஸ்டின். இதே 41 நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 42 உங்களுக்கு நயம்பாரட்டல். இது கேள்வி வந்து மாறி மாறி வரலாம். ஆக்சுவலாக நயம்பாரட்டல் பார்த்தீங்கன்னா 41ஆம் நம்பர் கேள்வியில் கேட்பாங்க பப்ளிக்கில். இதில் 42 இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது திருமலை முருகன் பல்லு தேவையே இல்லை படிக்கிறது. ஆவண்ணா படிச்சுக்கோங்க. உயர்வு வாழ்வின் உயர்விற்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக, அது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா அடுக்கமுடைமை ஒருவனை வாழ்வினில் உயர்த்தும், அது ஒன்று. கொடையில் சிறந்து விளங்கும் வழிகளாக ஒப்புரவறிதல் அதிகாரத்தின் வழி வள்ளுவர் உரைப்பனை அவை, அந்த ஒன்று. இந்த 3 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 44 அட்டன் பண்ணலாம். 45 பொறுத்த வரைக்கும் இதில் சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாமல் தெளிவுபடுத்துக, இயல் 8 இருக்கக்கூடியது. தாகூர் கடிதம் கேட்டிருக்காங்க. அடுத்து நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர், இது 2. அடுத்து பண்டைய கால பள்ளி கல்வியில் ஏற்பட்ட கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள், அந்த ஒன்று படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 1 இருக்கக்கூடிய நெடுவினா படிச்சுக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 46க்கு வாடிவாசல் சிம்பொனி தமிழர். அடுத்தது யானை டாக்டர் படிச்சுக்கோங்க. யானை டாக்டருக்கு அது அடுத்தபடியாக லாஸ்ட்டாக வந்து நர்த்தகி நடராஜன் படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் குறிப்பிட்டு, ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் அவங்களே மறந்துட்டாங்க, புக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிடலாம் ஈஸியாக. மொத்தமே உங்களுக்கு 6 என்னமோ தான் மனப்பாட பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். 6ஐயுமே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மனப்பாட பாடல் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த PDF டவுன்லோட் லிங்க் இந்த வருஷம் நடந்தது தான், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.